கட்டுமா கொஞ்சம் எனக்கு தாய்க்கு சமமா மதிக்கணும். மற்ற பிள்ளையா நீங்கள் பெற்றெடுக்காத பிள்ளையா பாதிக்க வேண்டும் அண்ணி. அண்ணே அண்ணே கோடையில் ஒரு நாள் மழை வரும். அமைதி இல்லாத உலகத்தில் இந்த ஆண்டவன் படைத்து விட்டார். என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அண்ணா யாரு? இந்த நாட்டு மன்னன். அவருக்கு வாக்குப்பட்ட நீங்கள் இப்படி ஒரு தவறான செய்யலாமா? வார்த்தைக்கு வார்த்தை அம்மா 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 அம்மா
நயவஞ்சகி, நச்சு பாம்பே, நீ ஒரு பெண்ணாடி, பெண்ணானது பேயா? ஏய், நீ தாய் வயித்துல பிறந்தியா? அந்த தெருவுல ஓடுத அந்த நெறி பிடிச்ச நாய் வயித்துல பிறந்தியா? அண்ணி யாரு பெற்ற தாய்க்கு சமமா நான் மதிக்கிறேன். என்ன பிள்ளையாக மதிக்க வேண்டிய நீ என்னை யாரையா நினைக்கிறாய்? என் தவறு சரி, என்னடா பண்ண போற? என்ன முடியா? நல்லவன் என்று நம்பி என் அண்ணன் உன்னை திருமணம் செய்து கொண்டு இந்த கோட்டையில ராணியா வச்சிருக்கிறாரு. இங்க நடந்த விஷயத்தை சொல்லி உன்னை நாட்டை விட்டு துரத்தண்டு. நீங்கள் சின்ன சிறு வயது முதல் ஏதாவது தவறுதலான விஷயத்தை கட்சி கொண்டீங்களா என்று நான் என்னைக்கு பணியும் வைத்து சோதித்து பார்த்தேன். அப்படியா? உண்மையாகவா? படி தண்ட பத்தினி ஊர் தண்ட உத்தமி கணவனை கண்கண்ட தெய்வமாக வாழ்க்கை இந்த சத்தியவரை நாட்டில் நல்லவனாக வேண்டும், வல்லவனாக வாழ வேண்டும், நேர்மையான பாதையில் செல்ல வேண்டும் என்ற மானத்தை இழந்து கூட பரிசோதனை செய்கிறார். இந்த நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் என் தெய்வத்தை பாடி என்று போடி என்று பேசிவிட்டேனே. என்ன மன்னித்து விடுகிறேன். அதெல்லாம் போகட்டும். நான் யார்? என் நாட்டு மகாராணி. அண்ணனுக்கு பொண்டாட்டி, உனக்கு அண்ணி. இங்க நடந்த விஷயம் இந்த பாமர மக்களுக்கு யாருக்காவது தெரிந்தால் என்ன தவறாக பேசுவார்கள். ஆதரால நீங்க நடந்த விஷயம் யாரும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம். இந்த சத்தியபுரி நாட்டில் நான் நல்லவனாக வாழ்ந்தேனா? கண்ட பெண்களோடு காம லீலை ஆடுகின்றேனா என பரிசோதனை செய்தீங்க. என்னை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் கூட என்னை நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைத்திருக்க மாட்டாங்க. இந்த 10 மாத தங்கம் என் அண்ணி இப்படி நடத்தீங்களே. இங்க நடந்த விஷயத்தை வெளியே சொன்னா அதை விட அவமானம் எதுவுமே கிடையாது. இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் சத்தியமாக நீங்க நடந்த சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம். தம்பி கூறு வார்த்தையை கேளுங்கள் அண்ணா. நான் நிரபராதி, நான் குற்றமற்றவன். அவன் தாசி தீர விசாரிப்பது மெய் என்று கூறுவார்களே. தம்பி வார்த்தையை கேளுங்கள் அண்ணா. அண்ணா அண்ணா முத்துக்கு முத்தாக